ஹரியானா, பஞ்சாப் இந்த 2க்கும் வந்து நதிநீர் நீண்ட கால முரண்பாடுகள் இருக்கு. அந்த பியாஸ் நதி மேலே இதுக்காக வந்து ஒரு போர்டு கிரியேட் பண்ணது பிபிஎம்டி அப்படின்னு, அதாவது பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு அந்த போர்டு கிரியேட் பண்ணிருக்கு. இந்த போர்டு வந்து என்னுடைய நதிநீர் பங்கீடு தொடர்பாக முடிவெடுக்கப்படக்கூடிய விஷயம், 2 மாநிலத்துக்குள்ளான விஷயம். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8500 கன அடி வந்து திறந்து விடணும்னு சொல்லிட்டு அந்த போர்டு மூலம் முடிவெடுக்கப்படுகிறது. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த உபரி நீர்னால வந்து மற்ற 3 மாநிலங்களும் வந்து அதனால் பெறப்படுது. ஹரியானாவில் இருந்து பெறப்படுகிறது. அங்கே எது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா இந்த 3 மாநிலங்களும் இந்த இந்த உபரி நீர்னால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த நதிநீரை திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பஞ்சாபை ஆளும் ஆம் ஆத்மி கட்சி இது ஒன்று, இது மாநில உரிமையை பறிக்கக்கூடிய விஷயம் அப்படிம்பாங்க. எப்படி பறிக்கப்படுது இந்த ஒரு 3 மாநிலங்கள் வந்து ஒரு இது பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு மாநிலம் தடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அரசியல் நோக்கத்துக்காக இது பண்ணுது. அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது மூலமாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிஜேபி நிர்வாகிகளோட வீட்டை வந்து முற்றுகையிடுதல் போராட்டத்தில் ஆம் ஆத்மி வந்து இது பண்ணியிருக்கு. அதோட அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி குண்டர்கள் வந்து எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா இருக்கிற காலத்தினால வந்து இந்த நதிநீரை வந்து அவங்க ஈஸியாக பெற்றுக்கிறாங்க, நாங்கள் இதை வந்து மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி வந்து ஒரு இது பண்ணியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை ஒரு அரசியலுக்காகவோ செய்யப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தேச துரோகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறக்குள் அவங்க தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு தேச துரோகத்தை இதன் மூலமாக அவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் வந்து இதனுடைய உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கே புரியும். இன்னைக்கு இந்த பக்ரானங்கல் அணையை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் இந்த பக்ரானங்கல் அணையிலேருந்து வரக்கூடிய நீரை பொறுத்த வரைக்கும் ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் 3க்கும், ஹரியானாவுக்கு பெரும்பான்மையான நீரும் மிச்சம் உள்ள உபரி நீர் வந்து டெல்லி, ராஜஸ்தானுக்கு இப்போ போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது ஜூலை கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மந்த் எண்டு ஒரு ஆஃப் த மிட்வே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அணையில் வந்து ஓரளவுக்கு தண்ணீர் இருக்கும், குறைந்த இந்த தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ மழைக்காலம்ல நல்ல அந்த சம்மர் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் பாசனத்துக்காகவும் குடிநீருக்காகவும் இந்த தண்ணீர் அங்கே திறந்து விடப்பட்டால் அதற்கு அடுத்ததாக ஜூலை ஆகஸ்டில் வந்து மழை பெருவாரியாக வரும் பொழுது இந்த அணை வந்து நிரம்பிடும். இதில் என்ன ஒரு முக்கியமான சூக்ஷ்மமான உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்ரானங்காலினுடைய அணை நிரம்பினால் இதனுடைய உபரி நீர் எங்கே செல்லும்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகும். ஆமாம். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த நேரத்தில் இப்போ அணையை வந்து இப்போ திறந்து விட்டாங்க ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தானுக்கு அப்படின்னா அணை வந்து காலியாகிடும், ஆல்மோஸ்ட் காலியாயிரும் இந்த மழை வர டயத்தில். அப்போ அணை நீர் மழை வரும் பொழுது ஃபுல்லாக டேங்க் அந்த அணை முழுக்க நிரம்பிடும், அந்த நீர் வந்து பாகிஸ்தானுக்கு செல்லாது. ஆனால் நீங்கள் இப்போ வந்து தண்ணியை வந்து திறந்து விடாமல் இப்போ அப்படியே சேமித்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் மழை அடுத்து பெஞ்சாலே அந்த உபரி நீர் என்பது பாகிஸ்தானுக்கு செல்லும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகத்தை இவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு தன்னுடைய பக்கத்து அண்டை மாநிலங்களுக்கு அவங்க குடிநீர் தேவைக்காக கூட இங்கேருந்து தண்ணீர் திறக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இப்போ சமீபத்தில் தான் இந்த நேரத்தில் அந்த டைமிங், இந்த பஹல்காம் அட்டாக் இப்போ தான் நடந்திருக்கு. இத்தனை இந்தியர்களை கண்ணு முன்னாடி கொடூரமாக சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டிற்கு நீங்கள் தண்ணி போகிறதுக்கு ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா இது பச்சை தேச துரோகமா இல்லையா? இப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்தா நல்லா தெரியும். ஏற்கனவே வந்து இப்போ தான் அந்த பண்ணு அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு சொன்னான். என்ன சொன்னால், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒருவேளை யுத்தம் வருமானால் அப்போ வந்து சீக்கியர்கள் அதில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது இராணுவத்தினருக்கு அவன் அதை சொன்னான். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அதுக்கு ஒத்துழைக்கக்கூடாது, அப்படி ஒரு யுத்தம் வருவதையும் நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் அவன் பேசினான். இப்போ இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ ஆம் ஆத்மியினுடைய கையில் எடுத்துக்கூடிய போராட்டத்தை பாருங்கள். அதே போல் ஏற்கனவே இந்த புரோக்கர் விவசாய போராட்டம் நடத்தினாங்களே, அந்த புரோக்கர் விவசாய போராட்டத்துக்கு முழு ஆதரவு கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னால் ஆம் ஆத்மி ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இதே இந்த பன்னூன் அப்போது பின்னாடியிலேருந்து இயக்கி கொண்டிருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியும் சரி, பஞ்சாப் ஆம் ஆத்மியும் சரி, அப்போ இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து அன்னைக்கு அந்த சட்ட மசோதா அமல் பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு
இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. இப்போ இந்த இப்போ ஒரு போராட்டத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க இல்லையா, முற்றுகை போராட்டத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. அப்போ இதன் மூலமாக இந்தியாவுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய மக்களை திசை திருப்புவதற்காக இந்த போராட்டத்தை இவங்க பயன்படுத்த போகிறாங்க. ஏன்னா இப்போ அந்த தண்ணி வந்து இந்தியா ஸ்டபனாக இருக்க போகுது, மத்திய அரசு ஸ்டபனாக இருக்கும் இந்த 3 மாநிலங்களுக்கு அதை திறந்து விடுவதற்காக. அப்போ அப்படி ஸ்டபனாக இருக்கக்கூடிய காலத்தில் அப்போ இந்தியாவுக்கு எதிராகவே இந்த சீக்கிய மக்களை திசை திருப்புவதற்கு இந்த போராட்டத்தை இவங்க பயன்படுத்த போகிறாங்க. அப்போ பன்னூனோட திட்டம், போர் வந்தால் ஒத்துழைக்கக்கூடாது, அப்போ அந்த பன்னூனோட திட்டத்தையும் இதையும் இப்போ நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள், யாருக்காக இந்த ஆம் ஆத்மி வேலை செய்கிறது. இப்போ இது தெளிவான கிளியர் கட். இதை வந்து வெறும் ஏதோ மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய தண்ணி இன்னொரு மாநிலத்துக்கு திறந்து விடுறதுக்கான ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையுமே இது வந்து உங்களுக்கு ஆழமாக திங்க் பண்ணாட்டா இந்த மாதிரியான ஒரு சிந்தனையே நமக்கு வராது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்வதற்கு இன்னைக்கு ஆம் ஆத்மி காத்திருக்கிறது. அப்போ ஆம் ஆத்மி யார் என்பதை இன்னைக்கு இது தொழிலுரித்து காமிச்சிருக்கிறது. இன்னைக்கு சீக்கிய மக்கள் இதை புரிந்து கொண்டு, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் நீ செத்தாலும் பரவாயில்ல, பஞ்சத்தால் அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து எதிரி நாட்டுக்கு நான் உதவுவேன் அப்படிங்கக்கூடிய மனநிலையை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.